தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 28, இறை வார்த்தைகள் 8 - 15 முடிய. காலத்தில் கல்லறையில் இயேசுவை காண வந்த பெண்கள் கல்லறையை விட்டு விரைவாக புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் அச்சமுற்றாலும் அதே வேளையில் பெரும் மகிழ்ச்சியுற்றவர்களாய் அவருடைய சீடருக்கு அறிவிக்க ஓடினார்கள். திடீரென்று இயேசு அவர்களை எதிர்கொண்டு வந்து வாழ்த்தினார். அவர்கள் அவரை அணுகி அவர் கால்களை பற்றி கொண்டு பணிந்து நின்றார்கள். அப்பொழுது இயேசு அவரிடம், அஞ்சாதீர்கள், என் சகோதரம் சென்று அவர்களை கலிலேயாவுக்கு போகுமாறு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். அவர்கள் போய்க் கொண்டிருந்த போது காவல் வீரர்கள் சிலர் நகரத்தில் சென்று நிகழ்ந்தவை யாவற்றையும் தலைமை குருக்களுக்கு அறிவித்தனர். அவர்கள் மூப்பருடன் கூடி கலந்து ஆலோசித்து அப்படை வீரருக்கு மிதியாக பணம் கொடுத்து, நாங்கள் தூங்கி கொண்டிருந்த போது இயேசுவின் சீடர் இரவில் வந்து அவரது உடலை திருடிச் சென்று விட்டனர் என சொல்லுங்கள். ஆள் இதை கேள்வியிட்டால் நாங்கள் அவரை நம்பச் செய்து நீங்கள் தொல்லைக்கு உள்ளாதபடி பார்த்துக்கொள்வோம் என்று அவரிடம் கூறினார்கள். அவர்களும் பணத்தை பெற்றுக்கொண்டு தங்களுக்கு அவர்கள் சொல்லிக் கொடுத்தவாறே செய்தார்கள். இந்நாள் வரை இந்த வதந்தி யூதரிடையே பரவி இருக்கிறது. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுடைய உயிர்ப்பு விழாவுக்கு வரக்கூடிய இந்த திங்கட்கிழமையிலே ஆயாம் திருவை திருத்தந்தை முதலாம் செலஸ்டியன் அவர்களை நினைவு கூறுகின்றது. 5ஆம் நூற்றாண்டிலே இவர் பல்வேறு தப்பறை கொள்கைகளுக்கு நல்ல பதிலை கொடுத்திருக்கிறார். குறிப்பாக நெஸ்டோரியனிசம், ஆண்டவர் இயேசுடைய இறைத்தன்மையை கேள்விக்கு உட்படுத்தப்பட்ட அந்த நெஸ்டோரியனிசத்துக்கு மாறாக தன் வாழ்நாளிலே பல கருத்துக்களை இயேசு மையாகவே இறைவனாக இறைத்தன்மையிலே அவர் வாழ்ந்திருக்கிறார் என்பதற்கு பல கருத்துக்களை திருவிழை கொடுத்திருக்கிறார். அதே சமயத்திலே பல புனிதர்கள் நல்ல நிலையிலே உருவாக்குவதற்கு புனித நிலையிலே வாழ்ந்திருக்கின்றார். நிறைய புனிதத்தன்மையிலே பலரை உருவாக்கி இருக்கின்றார். அந்த அளவுக்கு இந்த திருத்தந்தை முதலாம் செலஸ்டின் அருமையான பணியை ஆற்றியிருக்கிறார். இன்றைய இந்த நற்செய்தியை நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவர் இயேசுவிலே அருமையான அந்த ஒரு பார்வையை நாம் பார்க்கிறோம். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு சீடர்களிடத்திலே கூறுகின்றார், நான் கலிலேயாவுக்கு செல்கிறேன், சீடர்கள் என்னை சந்திக்க வர சொல்லுங்கள் என்று அழைப்பு கொடுக்கின்றார். பாருங்கள், அந்த அளவுக்கு இயேசு உடைய உடனிருப்பு பெண்களுக்கு தன்னை முதலில் வெளிப்படுத்துகிறார். யூத சமூகத்திலே பெண்களை ஒதுக்கி வைத்து பெண்களுடைய பேச்சை நம்பாத அந்த யூத சமூகத்திலே ஆண்டவர் தன் உயிர்ப்பின் அனுபவத்தை மகதலா மரியாவுக்கு வெளிப்படுத்துகிறார். அவர்கள் போய் மற்ற சீடர்களுக்கு அறிவிக்கின்றார்கள். பாருங்கள், அந்த அளவுக்கு இயேசுடைய பார்வை முதலானோர் கடைசியானோர், கடைசியானோர் முதலானோர் என்ற அவருடைய அந்த போதனை இங்கு நிறைவேறுகிறது. சீடர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார், அவர்களை பலப்படுத்துகின்றார். அஞ்சாதிருங்கள், பயப்படாதிருங்கள், உங்களுக்கு அமைதி உண்டாக என்று சீடர்களை வாழ்த்துகின்றார், அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். மீண்டும் அவர்கள் நற்செய்தியை பறைசாற்ற, மீண்டும் அவர்கள் எல்லோருக்கும் வாழ்வு கொடுக்க. இங்கே பார்க்கிறோம், சில காவலர்கள் தங்களுடைய பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் இயேசுவின் உடலை திருடி சென்று விட்டார்கள் சீடர்கள் என்று ஒரு தப்பறையாக மக்களிடத்திலே ஒரு பொய்யையும் புரட்டையும் மக்களிடையிலே அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆக இன்றைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? பொய்யும் புரட்டுமா, அல்லது பணத்தை வாங்கி கொண்டு இன்றைக்கு செயல்படக்கூடிய அநேக பேர், காசை தான் கலவடா பணம் பத்தும் செய்யுന്നത് போல இன்றைக்கு பணத்தால் எதையும் இன்றைக்கு வாங்கலாம் என்ற அந்த ஒரு கருத்து இன்றைக்கு அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் அந்த இயேசு அந்த உயிர்த்தெழுந்த அந்த உண்மை ஒரு நாளும் அழியவே அழியாது. இயேசு என்றென்றைக்கும் அவர் இதோ உயிர்த்தெழுந்திருக்கின்றார். வெற்றி வீரராக ஆண்டவர் தோற்றுவித்த நாள் இதுவே என்று அக்களிப்போம், அகமகிழும் இருக்கிறங்க. இயேசு மெய்யாகவே சொன்னபடி 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். அப்போ இயேசு அந்த உயிர்ப்பு அனுபவம் அந்த சீடர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்தது, அந்த சீடர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்தது. எல்லோரும் இணைக்கப்பட்டார்கள். எல்லோரும் பிரிந்து போயிருந்த அந்த சீடர்கள் மீண்டுமாய் ஆண்டோடைய அந்த ஒரு ஆவியின் அபிஷேகத்திலே அவர்கள் நிரப்பப்பட்டார்கள், உயிர்ப்பு அனுபவத்தை பெற்றார்கள், நம்பிக்கையை பெற்றார்கள். அதைத்தான் இன்றைய இந்த முதல் திங்கட்கிழமையிலே நாம் பார்க்கிறோம். உயிர்ப்பு அந்த அனுபவம் இயேசு அந்த கலிலேயாவிலே எல்லாரையும் சந்தித்து அவர்களுக்கு தன்னுடைய அனுபவத்தை, தன்னுடைய இறை ஆற்றலை, இறை மகத்துவத்தை, இயேசு உலகை வென்று விட்டார், இயேசு உலகை கடந்து விட்டார் என்ற அந்த நம்பிக்கை உணர்வை இந்த எல்லோருக்கும் இன்றைக்கி இயேசு கொடுக்கிற அந்த உயிர்ப்பு அனுபவம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய பாவத்துக்கு இறந்து நாம் உயிர்த்தெழ வேண்டும். அன்று இயேசு நமக்காக பாடுபட்டார், அன்று நமக்காக கொடிய வேதனைப்பட்டார். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே இன்றைக்கு பல இன்னல்கள், இடையூறுகள், சவால்கள், போர் குழப்பங்கள், போர் முழக்கங்கள், எங்கு பார்த்தாலும் அமைதி இல்லை, எங்கு பார்த்தாலும் ஒரு நிறைவு இல்லை. இப்படிப்பட்ட இந்த சூழலிலே ஆண்டவர் நமக்கு அமைதியை கொடுக்கின்றார். அஞ்சாதிருங்கள், பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகின்றார். எங்கும் அச்சம், கலக்கம்,
இந்த ஏப்ரல் மாதத்திலே எப்படி நடக்கும், என்ன ஆகும் என்று கலங்கி போயிருக்க வேளையிலே ஆண்டவர் நம்மை உறுதிப்படுத்துகின்றார். அவருடைய தூய வாழ்வுக்கு நம்மை அழைக்கின்றார். அத்தை ஒரு நம்பிக்கை உணர்வோடு இந்த நாள் ஒரு இனிய நாளாக உங்கள் ஒவ்வொருவருக்குமே இந்த பாஸ்கா காலத்திலே, அது இந்த முதல் இந்த வாரத்திலே ஆண்டவர் அருளும் இரக்கம் நம்பிக்கையும் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படி, பொய்யான ஒரு வாழ்க்கை அல்ல, போலியான வாழ்க்கை அல்ல, மாறாக உண்மையே உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் என்ற உண்மை நிறைந்த நேர்மை நிறைந்த வாழ்வுக்கு நம்மை அழைக்கின்றார். ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுவோம். இயேசுடைய உயிர் பருவத்தை பெற்றிருக்கிறார்கள் ஒவ்வொருவருமே நம்முடைய அன்பின் படைப்பாளிகளாக நாங்கள் என்றும் புதியனவற்றை படைக்க, பழையன கலைந்து புதியன புகுதலன்றோ என்று சொல்வது போல அன்றாட வாழ்க்கையிலே நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீர். உங்களுடைய அந்த உயிர்ப்பினுடைய அந்த காட்சியை ஒவ்வொரு நாளும் நாங்கள் திருப்பலியில கண்டுகொள்ள, இன்னும் ஜபத்திலும் தவத்திலும் நாங்கள் முன்னாலும் உடைய இறை அன்புக்கு சாட்சியம் பகர, பாவத்திலிருந்து விட்டுவிட்டு நாங்கள் உங்களுடைய என்னாலும் உங்களை பற்றி கொள்ள நீரே எங்களுக்கு அஞ்சாதிருங்கள், பயப்படாதிருங்கள் என்று சொன்ன இந்த வார்த்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் குடும்பத்திலே அமைதி, சமாதானம், நாட்டிலே நடக்கிற இந்த போர் அனைத்து முற்றிலுமாக நீங்கி மத்திய இந்த கிழக்கு நாடுகளே ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே போகிறது. போர் முழக்கம் அனைத்தும் நீங்கி எல்லோரும் ஒன்றிணைய, தங்களிடம் இருக்கக்கூடிய அந்த ஒரு இறைமை பண்புகளை ஒவ்வொருவரும் வளர தேவையான எல்லா ஆற்றலும், இறை நம்பிக்கையும், இந்த உயிர்ப்பு அனுபவம் அந்த சீடர்களுக்கு பலப்படுத்தியது போல, நம்பிக்கையை கொடுத்த லட்சியம் அவர்களை அறிவித்தது போல நாங்களும் அன்றாட வாழ்விலே மீண்டுமாய் ஒரு புது பொலிவு பெற எங்கள் ஒவ்வொருவருக்கும் உடைய கிருபையும் கொடைகளையும் வரங்களையும் இந்த நாளிலே கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமீன்.